கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக நீதிமன்றம் தாவேக தரப்புக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்ப இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐக்கு ஒப்படைக்க மறுப்பு தெரிவிச்சிருக்கு நீதிமன்றம். அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கீங்களா நடவடிக்கை எடுக்க அப்படின்னு அரசு தரப்புக்கும், பொதுமக்கள் மேல ஏதாச்சும் பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா அப்படின்னு தாவேக தரப்புக்கும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. பல்வேறு காட்டமான கேள்விகள் டிவிகேவை நோக்கி எழுப்பியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடு என்பது 100% அனைவருமே ஏற்கத்தக்க ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கலாம் சகோதரி. கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல அது நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே உலுக்கிய ஒரு பெரும் துயர நிகழ்வு. இதை வைத்து அரசியல் செய்வது என்பது எவராலும் ஏற்க முடியாதது. இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அரசு மீது பழி போடுவதும், அரசு தரப்பினர் தாவேக மீது தொடர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதுமான இந்த நிலையில் நேர் நின்று நீதிபதி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று வருகிற பொழுது நிச்சயமாக அது தொடர்பாக காவல்துறை, காவல்துறைக்கு அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே விஜய் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலை கண்காணித்து அதற்கு உரிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற பார்வையும் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜய் உட்பட அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடு, ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை, அங்க அந்த அபரிமிதமான அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கட்சியின் நிர்வாகிகள், பொதுவாக அரசியல் கட்சியில முன்பு இருந்த பெரும் தலைவர்கள், தமிழகத்தினுடைய ஆக பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் பல்வேறு பிரச்சார கூட்டங்கள்ல இது போன்ற மக்கள் நெரிசலை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப எல்லாம் அசம்பாவிதம் என்பது இல்லை. இப்ப இந்த கூட்டம் என்பது வெறும் ரசிகர் கூட்டம் என்பதை இன்னும் அரசியல் படுத்தவில்லை, தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதுல போதிய அளவிற்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருந்தவர்களுமே கூடுதல் கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல காவல்துறையினர் நீதிமன்ற வரைக்கும் உத்தரவு வரைக்கும் காத்திருக்க வேண்டுமா என்பதும் சரியானதுதான். ஆனா அரசு தரப்புல நம்ம பார்த்தோம், அந்த சனிக்கிழமை இரவே பல்வேறு வித நடவடிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு விசாரணை ஆணையத்தையும் நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில போட்டாங்க. அரசு தரப்புல நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டு விஜயை தவிர்த்த மற்ற நிர்வாகிகள் புஷி ஆனந்த், அருண்குமார் போன்றவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையின் முடிவில் தான் என்ன நடைபெற்றது என்பது நமக்கு நிச்சயமா தெரிய வரும். சிபிஐ விசாரணை தேவையில்லை என்பதும் கூட உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு நீதி ஆணையம் நீதி விசாரணை போட்டாச்சு. இப்போ காவல்துறையின் ஒரு தலைமை அதிகாரி அசாகார்க் தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட் டீமும் அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த விசாரணை அமைப்புகள் சரியான திசைவெளியில் நேர்மையாக உரிய விசாரணையை நடத்தி அறிக்கை கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்தால் போதுமானது என்று உயர்நீதிமன்றம் கருதியதால் சிபிஐ விசாரணைக்கு அவங்க ஒத்துக்கொள்ளல. அதே போல குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடாது, அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து விசாரணை நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வை என்பது சரியானது, முறையானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சகோதரர், இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைக்கிறார். சார் வணக்கம். நீதிமன்றம் காட்டமான கண்டனங்களை விஜய்க்கும் தாவேகாவுக்கும் பதிவு செஞ்சுட்டு வருது. ஏற்கனவே பல வாத பிரதிவாதங்கள் கோர்ட்ல முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிபதியும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க இதை? நார்மலா இப்ப எந்த வழக்கு இருந்தாலும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் சினிமா நடிகர், அவர் பெரிய கட்சியினுடைய தலைவர், அவருக்கு கூட்டம் வருதுங்கிறத வச்சு பார்க்கறது இல்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு எதிர்பாராத அவருடைய நடவடிக்கையினால எதிர்பாராத உயிரிழப்பு நடக்குதுன்னா அது சற்று கவனத்திற்குரிய கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு இப்ப நீங்க சாதாரணமா கேட்டாங்களே எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பீப்புள் இறக்கும் பொழுது
ஒரு பக்கம் பீப்புளையும் திட்டுறாங்க, இதுக்காக போய் சினிமாக்காரனை வேடிக்கை பார்க்கறதுன்னு. அதை விட்டு தள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தும் போதோ இல்லை ப்ரொசஷன் நடத்தும் பொழுதோ பல விஷயங்களை அவங்க வந்து முன்னேற்பாடா தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமா நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஊர்வலம் போனாங்கன்னா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது அசம்பிளம் கேட்டு பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து ஒரு பாதி தான் போவாங்க, மீதியை வந்து டிராஃபிக்கை தடுக்க மாட்டாங்க. ஓவர் கிரவுட் பண்ணாக்க எப்பொழுதும் அதனுடைய விளைவுகள் வந்து ஒரு சைக்கோஃபேனிக் இதுல வந்து எல்லாம் என்ன பண்றது அடுத்துன்னு தெரியாம ஒருத்தங்களை முட்டிக்கிட்டு இறந்து போவாங்க. அதனால இது வந்து ஒரு ஜெர்க் ரியாக்ஷன் தான் கோர்ட்டோடது. பட் இல்லை, லா தான் முக்கியம் நமக்கு. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பெரிய இஷ்யூ இல்லை. முக்கியமானது என்னன்னாக்கா, எந்த ஒரு கூட்டம், பெருங்கூட்டமோ சிறுங்கூட்டமோ, அதுக்காக ஒரு குறைந்தபட்ச விதிமுறைகள், குறைந்தபட்ச நடவடிக்கைகள் அந்த கூட்டத்தை நடத்துபவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்ங்கிறது சாதாரணமாக ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் மேலேருந்து ஒருத்தர் கீழே மேஸ்திரியோ கொல்சனாரோ கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டு கீழே அந்த பில்டிங் ஓனரோ இல்லை கான்ட்ராக்டர் பேர்லையோ ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ரேஷன் நெக்லிஜென்ட்னா அவன் போய் அடிச்சான்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து முன்னேற்பாடு என்ன பண்ணிக்கணும், வலை போட்டிருப்பாங்க, கீழே விழுந்தா கூட கீழே போய் விழாத மாதிரி, தர வரைக்கும் போகாத மாதிரி. அப்படிங்கிறது தான் அதனுடைய கோட்பாடு. அதனால அது வந்து ஒரு தனிநபர் ஒரு நார்மல் ஒர்க்கிங் செக்டார்ல பாசிபிள்னா, ஒரு மிதமிஞ்சிய கூட்டம் இருக்கிற இடத்துலையும் சில கட்டுப்பாடுகள் விதிகளை வந்து அந்த கூட்டமே அதனுடைய பண்பாடா அறிவிச்சிருக்கணும். அந்த பண்பாடை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கணும். அதுதான் முக்கியம். சார், அதே போல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுதா அப்படின்னும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கு. அதே நேரத்தில் அரசு தரப்புல இல்ல, அரசு யாரையுமே பாதுகாக்கல அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தாவிக தலைவர் விஜய் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல அப்படின்னும் கூட ஒரு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கின் திசை வழி போக்கு எதை நோக்கி இருக்குன்னு கருதுறீங்க? நான் வந்து இப்ப விஜய் பத்தி வந்து அவங்க சொல்லாததுக்கு காரணம், விஜய் கண்டிப்பா விஜய் தான் இதுக்கு அக்யூஸ் நம்பர் 1 வரணும் இந்த கேஸ்ல. அவங்க இப்ப சொல்லாததுக்கு காரணம், அது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி அதனுடைய டைவர்ஷன் வேற டைவர்ஷன்ல போயிடும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இவங்க கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரு நீதிபதி கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க, அருணா ஜெகதீசன் கமிஷன் ஒன்று போட்டு அவங்கள வந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் கொடுத்த உடனே இவங்க பண்றது வந்து எதேச்சதிகாரமா இல்லை, ஒரு நீதிபதி கொடுத்த கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் பண்ணாங்கன்னு காட்டுறதுக்காக தான் இப்போதைக்கு அவங்க பண்றோம்னு ஒன்றும் சொல்லலை. நன்றி திரு விஜயன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.